ஹாய் காய்ஸ், சோயா கோஃப்தா பால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோயா, க்ரீன் சில்லி, கார்லிக், ஜிஞ்சர், சால்ட் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பைண்டிங்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பால்ஸை ஒரு பேன் சூடானதும் ஆயில் சேர்த்து இந்த பால்ஸை ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் ஈவனாக குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சோம்பு, பட்டை, பேலீஃப், ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்த பேஸ்ட்டும் அதோட கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேஷ்யூ, கசகசா சேர்த்து அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம கோஃப்தா பால்ஸ் இதோட ஆட் பண்ணி கொதிக்க வச்சதும் இது நம்மளோட எம்மியான ரெசிபி ரெடி. தேங்க்யூ.